இருக்கலாம். ஆனால் நகோமி ஆகிய இன்பமானவளோடு, இன்பமான ஆசீர்வாதத்தோடு, யூதாவின் கூட்டத்தோடு, இந்த குடும்பத்தோடு இணைந்த அந்த ரூத் அந்த இன்பமான காரியங்களை நகோமியிடமிருந்து கற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. அதனால தான் அவள் இவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். 119 சங்கீதம் 34 வசனத்தை வாசிப்போமா? 119:34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். உணர்வை தாரும். அவளுக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு உணர்வு, ரூத்துக்குள்ளாக தன்னுடைய மாமியாரை குறித்து நல்ல உணர்வு வந்தபடியாலே பற்றி கொண்டார். நல்ல ஒரு உணர்வு. அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்ல உணர்வு எதிராளிக்கு வரும்படியாக நம்முடைய செய்கைகள், நாம் யூதாவின் கூட்டம், நாம் பெத்லகேமின் கூட்டம், நாம் இஸ்ரவேலின் சந்ததி, பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். எனவே நம்முடைய ஒவ்வொரு செய்கையும் எதிராளிக்குள்ளாக ஒரு நல்ல உணர்வை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த உணர்வு வந்தபடினாலே அவள் புருஷனும் செத்துட்டான், பிள்ளைகளும் கிடையாது, இது வேற ஜனம், இது வேற ஜாதி, இவங்க பாஷை வேற என்று அவள் யோசிக்காதபடிக்கு அவள் முழுதுமாக அந்த இன்பமானவர்களிடத்திலிருந்து இன்பமான காரியங்களை அவள் கற்றுக்கொண்டாள். அவள் யோசிக்கிறாள், ஏன் எங்க அம்மா கிட்ட, எங்க அப்பா கிட்ட, எங்க அண்ணன் தம்பி கிட்ட, எங்க சொந்த ஊர்ல, எங்க சொந்த பாஷையில, எங்க சொந்த தேவத்துல இல்லாத ஒரு சந்தோஷம் நகோமியில் நான் கண்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இந்த முன்னிலே இருக்கின்ற நீ ஒரு நகோமி என்பதை மறந்து விடாதே. அநேக தண்டனைகள், அநேக தவறுகளினாலே அநேக தண்டனைகளை நாம் பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் நீயும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கின்றோம். அல்லேலூயா. நீ இன்பமானவள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. அவளுக்குள்ளாக அந்த இன்பமான காரியங்கள் இருந்தபடினாலே எப்பொழுது கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை சந்தித்தார் என்பதை அவள் கேள்விப்பட்டாலோ அவள் உடனே அங்கிருந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கின்றார். அல்லேலூயா. அதுதான் உனக்குள்ளாக எனக்குள்ளாக ஆவிக்குரிய காரியங்கள்.